எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? எனக்கு இதுதானுங்க. எத்தனை ஆடுங்க? எண்ணி பாருங்க எத்தனைக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க. என்கிட்டையும் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஐயா இந்த ஊர் பேர் என்னங்க? காலைவிளையங்க. காளிபாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்கோம். இங்க பிரதான தொழிலே பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இந்த வளர்க்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த ஏரியால வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா செம்பரி ஆடு வெள்ளாடு இதை மிக்ஸ் வெள்ளாடு இருக்குங்களா இல்ல செம்பரி ஆடு மட்டும் தானுங்களா? வெள்ளாடு ரெண்டு ரெண்டு வெள்ளாடு செம்பரி ஆடு வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்க பேருங்க ஐயா? ராமதாரிங்க. உங்களுக்கு வயசுங்க? வயசு 60. 60 ஆச்சுங்க. இப்போ நீங்க என்ன ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு மேய்ச்சா 10 மணிக்கு வந்து தண்ணி விடுவோங்க. தண்ணி காட்டுவோம். அப்புறம் மசாலா இருந்துச்சுன்னா அதை அறுத்து போடுவோம். அது சாயந்தரம் 4 மணிக்கு அவுத்து விடுவோம். செம்பரி ஆடு தான் வச்சிருக்கீங்க? ஆமா. எப்படிங்க இந்த செம்பரி ஆடை எப்படி வளர்க்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு மேய்ச்சி கொஞ்சம் தண்ணி காட்டுவோங்க. அப்புறம் வெயிலுக்கு கொண்டு அரைச்சிடுவோம். அது திரும்பி ஒரு 4 மணிக்கு அவுத்துட்டு சாயந்தரம் கொண்டு போய் அரைச்சிட்டு அப்புறம் தவிடு புண்ணாக்கு போடுவோங்க. இப்படிதான் நீங்க வளர்க்குறீங்க? ஆமா. இந்த ஆடு வளர்க்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்களா? இந்த செம்பரி ஆடுங்கிறது வந்து வெள்ளாட்டை கம்பேர் பண்ணும்போது செம்பரி ஆடு ஈஸியா வளர்த்துடலாம்னு சொல்றாங்க. சரி. அது எப்படிங்க உங்களுக்கு இந்த தொழில் வந்து நல்லபடியா இருக்குங்களா? ஆமா. 6 மாசத்துக்கு குட்டி போடு. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதானுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. கிளைகள் எதுவும் வேற எதுவும் கிடையாது எங்களுக்கு. இது மட்டுமே எங்களுடைய கிளை என்று ஐயா இந்த உரையை இத்துடன் முறைத்துள்ள. ஏங்கய்யா? சரிங்கய்யா. ஆடு வளர்க்கறத பற்றி நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்கய்யா. சரிங்க போயிட்டு வரோம். சரி. எவ்வளவு நிமிஷம்